பாஜகவின் முக்கிய புள்ளியை தட்டி தூக்கிய சீமான். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் வாங்க. மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை வலை வீசி இழுத்து கொண்டிருக்கிறது பாஜக. இந்த நிலையில் பாஜக தன் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபரை கண்டு கொள்ளாமல் விட்டதே. அவர் பாஜகவிலிருந்து விலகி சீமான், நாம் தமிழர் இருக்கக்கூடிய சீமான் கட்சியில் போய் சேரக்கூடிய நிலைமை மாறிவிட்டது. யார் அந்த நபர் விரிவாக பார்க்கலாம். தமிழக அதிரடிப்படையால் கடந்த 2004 சுட்டுக் கொல்லப்பட்ட சந்தன கடத்தல் வீரப்பனின் மகள் வித்யா ராணி. இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலில் என்ட்ரி கொடுத்தது குறிப்பிடத்தக்க விஷயம். அதுவும் குறிப்பாக பாஜகவில் தான் இணைந்தார். பாஜகவில் இணைந்து தொடர்ந்து மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்பதே அப்பாவின் லட்சியம் என்ற அந்த லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தார் வித்யா ராணி. இவங்க தொடர்ந்து இது போல் செய்து கொண்டிருக்கும்போது பாஜகவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க. ஸோ பாஜகவில் பெரிய அளவில் இவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. ஸோ தொடர்ந்து இதே போல் நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேரடியாக சீமான் அவர்களை சந்தித்து அவர்கள் பேசவே உடனடியாக நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார். தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக களத்தில் இறங்கியிருக்காங்க வித்யா ராணி அவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக சீமான் அவர்களால் நேற்று மேடையில் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் வித்யா ராணி. இந்த சம்பவம் பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.